விஷால் அவர்களுக்கு நடிக்க தடை விதித்து தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்க, எதற்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சினி வினஸ் நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். பொதுவாகவே விஷால் அவர்கள் பேசினா ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ரவர்சியும் கிரியேட் ஆயிரும். அப்படி தான் இப்போ இவர் பேசியிருக்கிற சமீபத்து பேட்டிலையும் நடந்திருக்கு. அப்படி அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சினிமாவை வச்சு அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக ஓட்டப்பந்தயம் நடத்த இது ஒன்றும் அரசியல் இல்லை, சினிமா வேறு அரசியல் வேறுன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மறைமுகமாக உதயநிதி அவர்களை தாக்கின மாதிரி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில் உதயநிதி அவர்கள் டைரெக்டாக எந்த ரியாக்டும் கொடுக்காம தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாக விஷாலுக்கு ரெட் கார்டு கொடுத்து செக் வச்சிருக்காரு. 2017 2019 வரைக்கும் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த விஷால் அவர்கள் தமிழ் ராக்கர்ஸ் அட்மினை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தை காட்டி அந்த ப்ராப்ளத்துக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் விஷால் அசால்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதற்கு விஷால் அவர்கள் அவரோட எக்ஸ்தலத்தில் என்ன பதிவிட்டிருந்தாருன்னா, நான் அந்த பணத்தை முறைகேடு பண்ணலை, நலிந்த மூத்த உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுக்கும் குடும்ப செலவுக்கும் கல்வி செலவுக்கும் தான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நான் தொடர்ந்து படங்களில் நடிப்பேனோ, எந்த ஒரு படங்களையும் தயாரிக்காமல் தயாரிப்பாளர்கள்னு சொல்லிக்கிறவங்களும் எதிர்காலத்தில் எந்த ஒரு படத்தையும் தயாரிக்காமல் வெறும் தயாரிப்பாளராக இருக்கவங்க முடிஞ்சால் என்னை தடுத்து பாருங்க அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசி தயாரிப்பாளர் சங்கத்துக்கே பதிலடி கொடுத்துருக்காரு விஷால். இதுபோல் சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சினி வினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்களும் சினிமாவில் கால் பதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினி வினஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.